பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, என்னதான் மத்தியில வந்துட்டு பாஜக 3வது முறையா மோடி 3.0 அப்படின்ற வெர்ஷன் அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அவ்வளோ பெரிய எஃபோர்ட் அப்படின்றத போட்டும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல நரேந்திர மோடி வந்துட்டு போனாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீலகிரி தொகுதி, கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு எக்கச்சக்கமான கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத கொட்டியிருந்தாங்க. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்திய அளவுல உத்து பார்க்கப்பட்ட தொகுதிகள்ல கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமான தொகுதி. இன்னும் சொல்ல போனோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்க வரோமோ இல்லையோ கோயம்புத்தூர் தொகுதியில கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்காதது உட்பட பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றத சந்திக்கிறாரு. விமர்சனங்கள் மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா தோல்வியினுடைய எதிரொலியா உட்கட்சி பூசல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவுல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேட்டி கேட்கும் போது கூட இனிமேல் வந்துட்டு விமான நிலையத்துல நான் பேட்டி அப்படின்றதே கொடுக்க மாட்டேன், ஆபீஸ்ல தான் வந்து பேட்டி கொடுப்பேன், இனிமேல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் விமான நிலையத்துல கேள்வி கேட்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அண்ணாமலை மேல இங்க இருக்கக்கூடியவங்க வச்ச கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல் நம்ம வந்துட்டு ரோஸ்ட் எக்கச்சக்கமா அண்ணாமலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி அண்ணாமலை என்னென்ன மாதிரியான தப்புகள் அப்படின்றத பண்ணாரு, அண்ணாமலையுடைய பதவி அப்படின்றது நீடிக்குமா, ஏன்னா அடுத்த மாசத்தோட பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உட்பட எல்லா கட்சியுமே நம்புறாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா பாஜக இருக்கு இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன் கையில போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியும் பேசப்படுது. ஸோ தமிழிசை விசஸ் அண்ணாமலை அப்படின்றதும் இப்போ ரொம்ப பெரிய வாரா வெடிச்சிருக்கு. எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம். ஏன்னா பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்றத தாண்டி பாஜகவை வந்துட்டு எதிர்கட்சிகள் அதிகப்படியாக விமர்சனம் பண்ணதும் அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் தலைவரா பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அண்ணாமலை முன் வச்ச வாசகங்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம கொடுத்த டேட்டாஸா இருந்தாலும் சரி, எந்த விதமான கரெக்டான இன்ஃபர்மேஷனுமே இல்லாம ஏர்போர்ட்ல இறங்கினோடனே குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்கிறது. அதை தாண்டி பார்த்தோம்னா கூட்டணி கட்சி தலைவர்களா வந்துட்டு இருந்தாலும் கூட அவங்க கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் இருப்பாங்களா, லைக் எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, அதிமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டே பார்த்தோம்னா அவங்க தெய்வமா மதிக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல விமர்சனங்கள் அப்படின்றத வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தன்னை ஒரு அதிரடி தலைவராகவும் ஒரு சர்வாதிகார தலைவராகவும் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய ஒற்றை முகமாகவும் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ண விஷயங்கள் தான் தேர்தலில் ரொம்ப பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா அதிமுகவோட கூட்டணி இருக்கு இல்லையா, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம்னா குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 12 இடமாவது வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தாலும் சரி, கல்யாணராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக மூத்த நிர்வாகியா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் பாஜக தலைமையிடத்துக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவோட சுமூகமா போயிட்டு இருந்த உறவு அப்படின்றது திடீர்னு ஏன் வந்துட்டு இவ்வளவு பெரிய விரிசலா மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலையுடைய அதிரடி இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு பாஜகவை வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடத்துக்கு பண்ண ப்ராமிஸை வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணாமலை சரியான வழியில கொண்டு போல, கூட்டணி கட்சி தலைவர்களை கொஞ்சம் கூட மதிக்கல அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளும் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவையில பதவி அப்படின்றது அண்ணாமலைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய தலைவர் பதவி அப்படின்றதே புடுங்க போறாங்க அப்படின்றதும் ரொம்ப பெரிய பரபரப்புகளை கிளப்பிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் பாஜக தலைவராக இருந்த வரைக்குமே குற்றவாளிகளுக்கு வந்துட்டு கட்சியில இடம் கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் விடுறாங்க. இது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். பட் இதை வந்து நம்ம முழுசா மறுக்கவும் முடியாது. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த வரைக்குமே பார்த்தோம்னா பாஜக ஆக்டிவா இருக்கும். பட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது பாஜக மேல வராது. பாஜகன்ற ஒரு கட்சி இருக்குன்றது தமிழிசை சவுந்தரராஜன் அப்பப்ப காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் அண்ணாமலை பண்ண விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா எல்லாத்தையுமே அவருக்கு எதிராக திருப்பினதோட மட்டும் இல்லாம எல்லாருடைய வெறுப்பு அப்படின்றதையும் அண்ணாமலை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆருத்ரா கோல்டு லோன் அந்த ஸ்கேம் இருக்கு இல்லையா, அந்த மோசடி வழக்கு அதை பண்ணவரும் பாஜகவில் முக்கியமான பொறுப்புல இருந்தவர் அப்படின்றதுனால எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆட்டம் அப்படின்றத அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா திருப்பி இருக்கு. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை வந்துட்டு அண்ணாமலை மதிக்கவே இல்லை அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணாமலை பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா மூத்த தலைவர்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு ஒரு புது கட்டமைப்பு அப்படின்றத கொண்டு வந்தாரு. அது வந்துட்டு முன்னாள் பாஜக
பாஜகவினர் இருப்பாங்க இல்லையா, மூத்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்துட்டு பாஜக மேல அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்துச்சு. எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது அப்படின்றதான் வந்துட்டு ஒரு தலைவரோட வேலையை தவிர, நான் தலைவரா வந்துட்டேன் என் இஷ்டத்துக்கு கட்சியை மாத்துவேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்க கூடாது. அதுவும் தேர்தலில் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய படுதோல்விக்கு இப்போ அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றத பாஜகவினுடைய மேலிடம் இருக்காங்க இல்லையா, அவங்களே மறுப்பு தெரிவிக்க முடியாம மறுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு போயிட்டு டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியில போயிட்டு அமித்ஷா இவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்த அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்ல பேட்டி அப்படின்றது கேட்கும் போது, இல்லைங்க இனிமேல் வந்துட்டு ஏர்போர்ட்ல நான் எந்த பேட்டியுமே தரமாட்டேன், கட்சி ஆஃபீஸ்ல தான் வந்துட்டு நடக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா டைம் டேபிள் போட்டுருவோம், அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருவோம், எப்போ ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிடுவோம். கோயம்புத்தூர் ஆஃபீஸ்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் மீட் நடக்கும், அங்க வந்துட்டு நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ணாமலையை பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான விமர்சனங்கள், அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான திட்டு அப்படின்றது மேலிடத்துல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது உறுதியான ஒரு தகவலா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு சொல்லி பேசணும்னு சொன்னோம் இல்லையா, அண்ணாமலைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2014 அந்த பீரியட்ல பாஜகவுக்கான கொடிக்கம்பங்களா இருந்தாலும் சரி, இல்ல பாஜக வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு அண்ணாமலை அதிகப்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கட்சியை வந்துட்டு மக்கள் கிட்ட வெளிப்படுத்துறது அப்படின்றத அண்ணாமலை பண்ணாரு, அது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் எதுவுமே செய்யலை, வேலையை செய்யலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்துட்டு பண்ணதெல்லாம் கரெக்டு தான், கட்சியை வந்துட்டு விரிவுபடுத்தினாரு. பட் சொந்த கட்சிக்காரங்க உட்பட யாரையுமே அவர் மதிக்கலை அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஒரு மாநிலத்தில் இன்னும் பொறுப்புக்கே வரல, இன்னும் சொல்ல போனால் ஒரு தொகுதி தனியாக நின்று ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு. அப்படின்ற சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்டெடியான கம்ஃபர்ட், நம்ம கட்சி வந்துட்டு நல்லா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ற அளவுக்கு அமைதி காத்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு 5 வருஷமா 10 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்காங்க இல்லையா, அவங்களோட அமைதியான கூட்டணி அப்படின்றத வச்சுட்டு கிடைக்கக்கூடிய சீட்ஸ்ல நின்றுட்டு உள்கட்டமைப்பு அப்படின்றத வந்துட்டு கட்சியை பலப்படுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே நாள்ல வந்துட்டு நான் நின்னா பாஷா தான் படையப்பா தான் அப்படின்ற மாதிரி, நான் தலைவரா பதவி ஏற்றோடனே முதலமைச்சர் ஆயிடுவேன், 40 தொகுதிகள்லையும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்தது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவர் சொந்த கட்சிக்காரர்கள் உட்பட எதிர்கட்சிக்காரர்கள், கூட்டணி கட்சிக்காரர்கள், அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் யாருமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் மேல அதிகப்படியான அதிருப்தி அப்படின்றதும் தெரிவிக்கப்படுது. இன்னொரு பக்கத்துல பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி சொல்ற வரைக்குமே பாஜகக்குள்ள வந்துட்டு எந்த உட்கட்சி பூசலும் கிடையாது, அண்ணாமலை தான் வந்துட்டு தலைவரா தொடர்வாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் அவரே அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கட்சி பணி அப்படின்றது இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட பீரியட் அப்படின்றது வந்துட்டு முடிவடைய இருக்கு. ஸோ ஒரு தேசிய கட்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீரியடுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த பதவிகள் அப்படின்றது வந்துட்டு மாற்றப்படும். அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்படும். அந்த மாதிரி பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு வேற பதவிகள் கொடுக்கப்படலாமே தவிர அவர் கார்னர் பண்ணி அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ ரொம்ப பெரிய ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கக்கூடியதே என்ன அப்படின்னா, பாஜக மறுபடியும் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க கைகளுக்கு வரப்போகுது அப்படின்றது தான். ஏன்னா அவங்க இருந்தப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சி அப்படின்றதெல்லாம் அனுசரித்து போனாங்க, எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பாஜகவினுடைய இன்னைய வரைக்கும் தாரக வாசகமா இருக்கக்கூடிய தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனது கூட தமிழிசை தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2024 இவ்வளோ பெரிய பேக் ஃபயர் அப்படின்றத நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வருஷத்துல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. 2026 இதே மாதிரி தனியாக நின்றோம்னா ரொம்ப பெரிய ஃபயர் பேக் அப்படின்றது ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு கூட்டணி அப்படின்றது தேவை. அதுக்கு வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு தலைவராக இருந்தாரு அப்படின்னா அந்த கூட்டணி அப்படின்றது யாரோடையுமே செட் ஆகாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை எடுத்தோம் கௌதமான்னு சொல்லி பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம அவர் கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மளே விமர்சனம் பண்ணுவார், இங்க வந்துட்டு கூட்டணியின் கை கொடுக்குவாரு, சாயந்தரம் போய் நமக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்றத சொல்லுவாரு. அதனால இவர் இருக்கும் போது நம்ம கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் யோசிப்பாங்க. அதிரடியா நம்ம தலைமை அப்படின்றத மாத்திட்டு அண்ணாமலைக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த மாதிரி ஒரு ஆளுநர் பதவியோ இல்ல வேறு மாநிலத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான பதவி மாதிரி கொடுத்து அவர் அங்க செட்டில் பண்ணிட்டு இங்க தமிழிசை சவுந்தரராஜன் கையில கட்சியை கொடுக்கறதான் 26 எலெக்ஷனுக்கான கரெக்டான டிசிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பேசப்படுது. ஸோ நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாக்குறீங்க? பாஜகவுடைய அடுத்த தலைவரா யார் வரணும்? அப்படி இல்லை அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவருக்கே இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது கொடுத்து அவரையே தலைவரா தொடர வைக்கலாம் 2026 எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.